பகையின் ஓசையில் காதலின் மௌனம். அன்விதா குழந்தைய முதல்ல நல்லா குளிக்க வச்சுட்டு வேற உடைக்கு மாத்தி விட்டா. அப்புறம் தானும் குளிச்சுட்டு வேற சுடிதாருக்கு மாறினவ. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சபடியே தன்னோட லக்கேஜ் எல்லாம் பிரிச்சு ஒவ்வொரு பொருளா அந்த வீட்டுல அடுக்க ஆரம்பிச்சா. லக்கேஜ்ல அவ்வளோ அதிகமான பொருட்கள் எல்லாம் இல்ல. தேவையான பொருட்களை மட்டுமே 2 பெரிய பெட்டியில கொண்டு வந்திருந்தா அன்விதா. அதுல அதிகமா இருந்தது அத்வைத்தோட விளையாட்டு பொருட்கள் மட்டும்தான். மற்றபடி கொஞ்சம் துணிகளும் முக்கியமான சர்டிபிகேட்ஸ் தான் அதுல இருந்துச்சு. விளையாட்டு பொருட்களை ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கி வச்ச அன்விதா முகத்துல புன்னகை வந்துச்சு. குறும்புக்காரன் எவ்வளவு விளையாட்டு பொருளை வாங்கியிருக்கான். ஒவ்வொரு பொருளோட விலையும் அவருடைய சம்பளத்துல பாதி போயிருக்கும் அப்படின்னு நினைச்சபடியே அத்வைத்த திரும்பி பார்த்தா. அவன் ட்ரெயின்ல வந்த களைப்புல நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தான். அவனுடைய சுருட்ட முடியும் அந்த தூக்கத்திலும் அழுத்தமா உதடுகளை இறுக மூடியிருந்த அந்த பிடிவாதத்தையும் கண்டவளுக்கு கொஞ்சம் பயம் கூட வந்தது. இவனே இப்படின்னா இவன் அப்பா எப்படி இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவனை கூர்ந்து பார்த்தா. கண்கள் மூடியிருக்க இமை முடிகள் விசிறிகளா படர்ந்திருந்தது. அவன் தூங்கும்போது கூட கால் மேல கால் போட்டுட்டு தான் தூங்கினான். அதை பார்த்தவ அவனை போக்கிரி அப்படின்னு அன்பா மனசுல திட்டவும் செஞ்சா. அப்போ திடீர்னு அவளுடைய அலைபேசி ஒலிக்க அந்த சத்தத்துல கொஞ்சம் சினிங்கினா அத்வைத். உடனே ஓடிப்போய் போனை சைலண்ட்ல போட்டவ அவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அவனை தட்டி கொடுத்தா. மீண்டும் அவன் அசந்து தூங்கினதும் அலைபேசியை எடுத்து பார்த்தா. அதுல விஜயன்னு பெயர் வந்தது. அதை பார்த்தவளுக்கு மனசுல மறுபடியும் அதே குழப்பம் வந்தது. மீண்டும் அதே நம்பருக்கு திரும்ப அழைச்சு கூப்பிட்டா. ஒரே ரிங்ல போனை எடுத்தான் விஜயன். ஏய் அன்விதா, சென்னைக்கு போயிட்டு ஒரு போன் கூட பண்ணவே இல்லையே நீ. நான் உன்னோட போன் காலுக்காக எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிறது அப்படின்னு உரிமையோட கேட்டான் விஜயன். ஐயோ சாரி விஜயன், மறந்தே போயிட்டேன். இங்க புது ஊராச்சா, கொஞ்சம் டென்ஷன் பதட்டம் அதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்த்தா. ஆனா அவளுக்கே தெரியல விஜயனை நாம இப்படி மறந்தோம்னு. என்னமோ போ, நான் சொல்ல சொல்ல கேட்காம அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வேலைக்கு போவேன்னு பிடிவாதமா இருக்க. நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. எங்க அம்மா அப்பாவும் உன்னை மருமகளாக்கிக்கணும்னு எவ்வளவு துடிக்கிறாங்க தெரியுமா. உனக்குன்னு இந்த உலகத்துல என்ன விட்டா யாரு இருக்காங்க. அதனாலதான் நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். ஆனா நீ என்னடானா குழந்தைய எடுத்துக்கிட்டு இப்படி சென்னைக்கே போய் உட்கார்ந்துருக்கியே. நீ மோதிர இடம் சின்ன இடம் இல்ல. அது உனக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. உனக்கு அத்வைத் தான் பிரச்சனைனா அவனைதான் நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்றேனே. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு நல்ல அம்மா அப்பாவா இருக்கலாம். எங்க அம்மா அப்பாவும் கூட அத்வைத்தை ஏத்துக்கிறதுக்கு ஒரு தடையும் உனக்கு சொல்லவே இல்லையே. அப்புறம் உனக்கு ஏன் இந்த வரட்டு பிடிவாதம் அன்விதா? இப்படி அழிச்சாட்டியம் பண்ணிட்டு சென்னையில போய் உட்கார்ந்துருக்கியே. இப்போ அவனை பார்த்து நீ என்ன பண்ண போற? நான் சொல்றது கேளு அன்விதா. இப்போ ஒன்னும் கெட்டு போகல. நமக்கு நிறைய டைம் இருக்கு. நீ கும்பகோணத்துக்கே திரும்ப வந்துரு. இங்க நல்ல நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல. அங்கேயே வேலை பார்த்துட்டு எனக்கு கிடைக்கிற சம்பளத்துல அழகா குடும்பம் நடத்தலாம். அத்வைத்த நல்லா படிக்க வைக்கலாம். நாமும் ஒரு குழந்தைய பெத்துக்கலாம் அப்படின்னு பழைய பாட்டியே பாடிக்கிட்டே போனான் விஜயன். அதை கேட்டவளுக்கு கொஞ்சம் கோபமும் எரிச்சலும் வந்தாலும் பொறுமையா தன்னை அடக்கிக்கிட்டா. விஜயன் தன் அப்பா அவளுக்காக பார்த்து வைத்த மாப்பிள்ளை அப்படிங்கறனால சில விஷயங்கள் அவன் பேசுறது பிடிக்காம போனாலும் தன்னை அடக்கிட்டு பேசாம பொறுமை இருந்தா. இங்க பாருங்க விஜயன், நான் உங்களை காதலிக்கவே இல்லை. எனக்காக என் அப்பா பார்த்த மாப்பிள்ளை நீங்க. ஆனா அதுக்காக அத்வைத்துக்கு அநியாயம் நடக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுவும் எனக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா. அவனுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கணும். ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நம்பிக்கை கொடுத்துட்டு அவ கூட பழகி அவளுக்கு குழந்தையானதும் விட்டுட்டு போன அவனை சும்மா விடவே மாட்டேன். அவனை பழிவாங்க எந்த எல்லைக்கும் போவேன். என்னோட அக்காவை ஏமாத்திட்டு அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கறதுக்கு நான் எப்படி அனுமதிப்பேன்? இதையே உங்களுக்கு எவ்வளவு தடவை நான் சொல்றது? என்னை என் போக்குல விட்டுடுங்க விஜயன். அப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னா
வேற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கோங்க. எனக்காக யாரும் காத்துட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு சொன்னா அன்விதா. மறுமுனையில உடனே விஜயன் குழஞ்சான். அடடா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு உனக்கு இவ்வளவு கோவம் வருது அன்விதா? இப்ப என்ன, அத்வைத்த அவங்க அப்பா கிட்ட நீ சேர்க்கணும், அவ்வளவுதானே? சரி, அதுக்காக ஏன் கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி பேசுற? நான் உனக்காக எத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம நீ இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு குழஞ்ச குரல்ல பேசினான் விஜயன். இவ்வளோ கோவம் உடம்புக்கு நல்லதில்லம்மா அப்படின்னு சொன்னவன், நான் இப்போ அங்க இருந்தேன்னா உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் அப்படின்னு ஒரு மாதிரி குரல்ல பேசினவனை கண்டு எரிச்சல் அடைஞ்சா. சரி சரி, அத்வைத் எழுந்துட்டான் போல இருக்கு விஜயன், நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அன்விதா. அவளுக்கு அன்விதாவை ரொம்ப பிடிக்கும். அன்விதா ஆளை அசத்துற அழகு மட்டும் இல்ல, அவளுடைய டாக்டர் ப்ரொஃபஷன், அவ வாங்குற சம்பளம் எல்லாமே விஜயனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சான். அதனால அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீட்லயும் வற்புறுத்தவே அவளை விடாம பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான் விஜயன். விஜயன் கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதனால அன்விதாவும் விஜயனை மறுக்க எந்த காரணமும் இல்லை அப்படிங்கறதுனாலையும் அவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. ஆனா மனசுல எங்கேயோ ஒரு மூலையில அவளுக்கு பிடிச்ச ஒரு உருவம் வந்துட்டு தான் இருந்தது. ஆதிரா தான் ஒருவனை காதலிச்சு ஏமாந்தா. நீயும் என் பேச்ச கேட்காம வேற எவனையாவது காதலிக்க போறியான்னு தன்னோட அப்பா அன்னைக்கு கேட்டதும் அடுத்த வினாடியே விஜயனை கல்யாணம் பண்ணிக்க அவ ஒப்புக்கிட்டா. கிட்டத்தட்ட 4 வருஷமா இந்த திருமண பேச்சு போயிட்டு தான் இருக்கு. இடையில எத்தனையோ பிரச்சனைகள் வந்தும் விஜயன் அவளை விட்டு பிரியவே இல்லை. அதுவே அவளுக்கு அவன் மேல ஒரு நல்ல மதிப்பை ஈட்டி தந்திருந்தது. அதனால விஜயனோட காதலை தடுக்காம அதை தொடர்ந்துட்டு இருந்தா அன்விதா. அன்விதா செய்யற எந்த செயலுக்கும் விஜயன் மறுப்பு சொல்லவே மாட்டான். அவ என்ன சொன்னாலும் ஓகே தான் சொல்லிடுவான். அதுவே அன்விதாவுக்கு ரொம்ப வசதியா போச்சு. விஜயன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போனை வச்சா. அப்புறமா மறுபடியும் வந்து பொருட்களை அடுக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துல கதவு தட்டப்பட ஓசை கேட்கவே யாரு அப்படின்னு பாக்குறதுக்காக கதவை திறந்தா. அங்க வெளியே பார்வதி அம்மா தான் நின்னுட்டு இருந்தாங்க. கையில கொஞ்சம் பாத்திரங்களை வச்சிருந்தாங்க. அதை பார்த்ததுமே தெரிஞ்சது அவளுக்கு மதிய உணவை அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு. நேரா வந்தவ கிச்சனுக்குள்ள போய் பாத்திரங்களை அடுக்கி வச்சா. இங்க பாருமா, நான் பெரிய விருந்தெல்லாம் சமைக்கல, என்னால என்ன முடியுமோ அதுதான் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு நீங்க 2 பேரும் எங்க வீட்டுல இருந்து வர்றதையே சாப்பிட்டுக்கோங்க. நீ எப்போ மளிகை சாமானமெல்லாம் வாங்கி சமைக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ நான் கொண்டு வர்றதை நிறுத்திடுறேன் அப்படின்னு அழகா சிரிச்சா அந்த முதியவள். பதிலுக்கு புன்னகை பூத்த அன்விதா, உங்களுக்கு ஏமா வீண் சிரமம், நாங்க ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறோமே அப்படின்னு சொன்னான். அட, இதுல என்னம்மா சிரமம் வேண்டி கிடக்கு? எனக்கு ஒருத்திக்காக சமைக்கிறத இன்னொருத்தருக்காக கூட சமைக்கிறது எனக்கு என்ன பெரிய கஷ்டமா அப்படின்னு சொல்லும்போது குழந்தைய தேடினா. அந்த முதியவளுடைய பார்வை உணர்ந்த அன்விதா, அத்வைத் தூங்குறான்மா அப்படின்னு அழகா புன்னகைச்சபடி சொன்னான். அவளை பார்த்து பதிலுக்கு புன்னகைத்த முதியவள், அத்வைத் அத்வைத் அப்படின்னு 2 தடவை சொன்னவ, பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கேமா, யார் இந்த பேரை குழந்தைக்கு வச்சது அப்படின்னு யதார்த்தமா கேட்டா. ஆனா அந்த கேள்வியில கொஞ்சம் கண் கலங்கினா அன்விதா. அந்த பெயர் வச்ச அந்த தினம் அவ கண்களுக்குள்ள வந்து போச்சு. உதடுகள் ஆதிரா அப்படின்னு அவளையும் அறியாம சொன்னா. ஆதிரா முதல் தடவையா அத்வைத் அப்படிங்கிற பெயரை சொன்ன நாள் அன்விதாவுக்கு இப்போ நினைவுல வந்துச்சு. ஆதிரா கர்ப்பமா இருக்கிற விஷயம் வீட்டுல தெரிஞ்சு பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் அழுது ஓய்ந்து போயிருந்தா அன்னைக்கு. அன்றைய தினம் அவ வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அன்விதா அன்னைக்குதான் மதுரையில மெடிக்கல் காலேஜ்ல கடைசி வருஷம் தேர்வை முடிச்சுட்டு தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் பாக்கிறதுக்காக தன்னோட சொந்த ஊர் கும்பகோணத்துக்கு ஆசையோட வந்து இறங்கினா. வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சவ வீடே மயான அமைதி போல இருந்ததை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சா அன்விதா. அவங்க வீடு எப்பவுமே கலகலன்னு இருக்கும். அம்மாவும் அப்பாவும் ஒரு மூலையில ஒடுங்கி போய் இத்தனை வருஷத்துல அவ பார்த்ததே இல்லை.
ஆனா இப்போ அம்மா கிச்சன்ல ஏதோ ஒரு மூலையில நின்னுக்கிட்டு அழுதுகிட்டு புடவை முந்தானில மூக்க சீந்திட்டு வேலையை செஞ்சிட்டு இருந்தா. அப்பாவும் ஹால்ல ஈசி சேர்ல உட்கார்ந்தபடி கண்களை இறுக மூடியிருந்தாரு. அந்த மூடிய விழிகளுக்கு வெளியே கண்ணீர் வந்துட்டு இருந்தது. தன்னோட வீடு ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஆனா எல்லா வசதிகளையும் கச்சிதமா இருக்கும். அவ அப்பா வேணுகோபால் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். இந்த வீடு அம்மாவும் அப்பாவும் ஆசையா பார்த்து பார்த்து கட்டினது. தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் யோசனையோடய பார்த்தபடி உள்ள வந்த அன்விதாவுக்கு ஒன்னும் புரியல. ஏன், என்னாச்சு அப்படின்னு நினைச்சபடி கிச்சனுக்குள்ள போய் தன்னோட அம்மாவோட தோலை பிடிச்சு திருப்பினா. அவ முகத்தை கையில பிடிச்சு, என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அப்பா ஹால்ல உட்கார்ந்து அழறாரு, நீங்க இப்போ கிச்சன்ல அழுகுறீங்க. நான் வந்ததை கூட அப்பா கவனிக்கவே இல்லை தெரியுமா? என்ன ஆச்சுமா? யாருக்காவது உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு கவலையோட கேட்டா அன்விதா. அம்மா மௌனமா இருக்கவும், என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்கம்மா, உங்க 2 பொண்ணுங்களும் டாக்டர்ஸ் தெரியுமா? அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு தைரியமா ஆறுதல் சொன்னா. அந்த வார்த்தையில புடவை முந்தானிய வாயில வச்சுக்கிட்டு கதறி அழுதா அவ அம்மா சகுந்தலா. தன் தாய் எந்த பதிலும் சொல்லாதால தன்னோட அப்பா வேணுகோபால் கிட்ட வந்தா. அவருடைய காலுக்கடியில உட்கார்ந்தபடி, அப்பா என்னாச்சு? அம்மா ஏன் இப்படி அழறாங்க? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கவலையோட கேட்டா. யாருக்காவது உடம்பு ஏதாவது சரியில்லையாப்பா? சொல்லுங்க, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னா. தன்னோட 2வது மகளை கண்ணு விழிச்சு பார்த்தவரு, மௌனமா ஒண்ணுமில்லமா அப்படின்னு தலையசைச்சு பக்கத்துல இருக்கிற ஆதிராவோட அறைய சுட்டி காமிச்சாரு. ஓ, அக்காவும் காலேஜ்ல இருந்து வந்தாச்சா? அவ எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரம் ஃப்ரெண்ட்ஸோட ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் தானே வரேன்னு சொன்னா. அதுக்குள்ள வந்துட்டாளா அப்படின்னு ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் எழுந்து ஓடி போய் அவங்களுடைய அறை கதவை திறந்தா. அந்த அறை ஆதிராவும் அன்விதாவும் தங்குற அறை. அக்கா தங்கை 2 பேரும் இரட்டை பிறவிகள். ஒருவரை போல ஒருவர் அச்சடிச்சது போல அப்படியே இருப்பாங்க. அவங்கள அடையாளம் காண்பதெல்லாம் ரொம்ப கடினம். அவங்களுடைய அம்மாவும் அப்பாவுக்குமே அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறது சில சமயங்கள்ல ரொம்ப சிரமமாயிடும். அந்த அளவு உருவ ஒற்றுமை உள்ளவங்க 2 பேரும். +2 தேர்வு முடிச்சு 2 பேரும் டாக்டர் படிக்கணும்னு முடிவு பண்ணி இருந்தாங்க. ஆனா நீட் கவுன்சிலிங்ல ஆதிராவுக்கு சென்னையிலும் அன்விதாவுக்கு மதுரையிலையும் சீட்டு கிடைக்க வேறு வழியே இல்லாம 2 பேரும் பிரிஞ்சு படிக்க போனாங்க. இதுவரை பள்ளி படிப்புல அவங்க பிரிஞ்சு இருந்ததே இல்லை. அவங்களுடைய மருத்துவ கனவு லட்சியத்துக்காக 2 பேர் பிரிஞ்சாங்க. ஆனா எப்போல்லாம் தேர்வு விடுமுறை வருதோ அப்பெல்லாம் சொந்த ஊருக்கு வந்து 2 பேரும் கொட்ட மடிப்பாங்க. இருவருடைய ஒற்றுமையில யாருமே குறுக்க வர முடியாது. அந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் பிரிஞ்சதே இல்லை, விட்டு கொடுக்கறதும் இல்லை. இந்த படிப்புக்காக தான் வேற வழியே இல்லாம 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. ஆனா அத பிரிவுன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு 2 பேரும் அலைபேசியில தினமும் 4 நேரமும் தொடர்பு கொண்டு காலேஜில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. தன்னோட அக்கா ஆதிராவோட கடைசியா பேசும்போது கூட தேர்வு முடிஞ்சு ஒரு வாரம் நண்பர் கூட ஊர் சுத்தி பார்த்த பிறகுதான் கும்பகோணத்துக்கு வருவேன்னு சொல்லியிருந்தா. ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல அவ வருவான்னு அன்விதா நினைக்கவே இல்லை. ஏய் ஆதிரா, என்னடி சொல்லாம வந்துட்ட அப்படின்னு கூப்பிட்டபடியே கதவை திறந்தவ அதிர்ச்சியானா. ஏன்னா ஆதிரா படுக்கையில விழுந்தபடி குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டு இருந்தா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுல எல்லாருமே அழுதுட்டு இருக்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம கதவை இழுத்து சாத்திட்டு அவ பக்கத்துல வந்து தோள் மேல கை வச்சா. யாருன்னு பார்த்த ஆதிரா தன்னோட தங்கை வந்திருப்பதை பார்த்து அவளை கட்டிப்பிடிச்சு ஓன்னு கதறி அழுதா. அன்விதாவுக்கு என்ன பண்றதுனே புரியல. அவளை கட்டிப்பிடிச்சு சமாதானம் பண்ணவ, ஏன் ஆதிரா, என்ன ஆச்சு? இந்த வீட்டுல எல்லாரும் இப்படி அழுதா எனக்கு என்னன்னு புரியும்? தயவு செஞ்சு சொல்ல ஆதிரா, என்ன ஆச்சு அப்படின்னு தன்னோட தங்கை கேட்ட கேள்வியில அதிர்ந்து போனவ பதில் சொல்ல முடியாம மறுபடியும் அழுதா. அன்விதாவுக்கு இப்போ கோபமும் எரிச்சலும் தான் வந்தது. அவளை ஒதுக்கி தள்ளி எழுந்து நின்னு மிரட்டி கேட்டா, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா?
வீட்டுல இப்படி எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தா நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது? தயவு செஞ்சு யாராவது உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ஆதிரா சத்தம் போட்டு கத்தினா. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா. அன்விதாவுக்கு வீட்டுல யாருக்காவது தீராத நோய் ஏதாவது வந்திருக்கோ அப்படிங்கிற பயம் வேற இருந்தது. அதே சமயம் அரைக்கதவை படார்னு திறந்தபடி உள்ள வந்த தன்னோட அம்மா சகுந்தலா அன்விதாவை பார்த்து, அவ எப்படி சொல்லுவா, அவதான் பெரிய மனுஷி ஆயிட்டாளே, கல்யாணமே ஆகாம கர்ப்பமா வந்துட நிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அந்த அறையை விட்டு அழுதுகிட்டே வெளில போனான். இனி சொந்த பந்தங்களுக்கெல்லாம் நான் என்னன்னு சொல்லுவேன், அவங்க முகத்துல எல்லாம் எப்படி விழிப்பேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே போனா சகுந்தலா. அந்த கர்ப்பம்ங்கிற வார்த்தையில அதிர்ந்து போனா அன்விதா. என்னது, தன்னோட அக்கா கர்ப்பமா இருக்காளா? அவளால நம்பவே முடியல. அவளுடைய தோலை பிடிச்சு குலுக்கி கேட்டா, யாருக்கா அது, யாருன்னு சொல்லுக்கா, இத்தனை நாளும் போன் பேசுறேனே, ஒரு வார்த்தை நீ அதை பத்தி சொல்லவே இல்லையே. நீ யாரையாவது காதலிச்சு ஆதிரா? இல்ல யாராவது உன்னை உன்னை ஏதாவது தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்னு தயங்கியபடி கேட்டா. அப்பவும் ஆதிரா எதையும் சொல்லாம அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கு மேல அன்விதா ஆதிராவை தொல்லை செய்யவே இல்லை. அதிர்ச்சி. என்ன கேட்டும் அவன் யாருன்னு சொல்ல மறுத்துட்டா ஆதிரா. ரொம்ப நேரம் ஆதிராவை அழவிட்டு அமைதியா இருந்தா. ஆதிரா அழுது ஓஞ்சதும் அன்விதா அவ பக்கத்துல போனா. அன்விதா அப்படின்னு கைகளை நீட்டி ஆதிரா கூப்பிட்டதும் ஓடி போய் அந்த கைகளை பிடிச்சுக்கிட்டா அன்விதா. என்ன ஆதிரா, சொல்லு, எதுவா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லு அப்படின்னா. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்வியா அன்விதா அப்படின்னு கேட்டவகிட்ட. சொல்லு ஆதிரா, நான் என்ன பண்ணணும்? உன்னை ஏமாத்துறவன் கிட்ட பேசணுமா? சொல்லு, நான் பேசுறேன், அவனை நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னவகிட்ட மறுப்பா மௌனமா தலையசைச்சா. எனக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நான் சொல்ற பேரை வைக்கணும், முடியுமா அப்படின்னு கேட்டா. அவ புரியாம பார்க்கவும் ஆதிரா எங்கேயோ பார்த்தபடி அவ வயித்துல அன்விதாவோட கைகளை கொண்டு வந்து வச்சு, இந்த குழந்தை உன்னோட குழந்தை, பெண் குழந்தையா இருந்தா அத்வைத்தான்னு வைக்கணும், ஆண் குழந்தையா இருந்தா அத்வைத்துன்னு வைக்கணும், சரியா? இது மட்டும் எனக்கு பண்ண அன்விதா அப்படின்னு கேவிக்கிட்டே கேட்டா. அந்த சமயத்துல அவளை ஆறுதல் படுத்துறதா சரியா இருக்கும்னு நினைச்ச அன்விதா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத ஆதிரா, நீ சொன்னபடியே நம்ம அந்த குழந்தைக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த பேரே வச்சிடலாம். ஆனா அந்த குழந்தை பாவம் இல்லையா ஆதிரா? எதிர்காலத்துல அப்பா இல்லாம இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்காகவாவது இந்த குழந்தைக்கு காரணமானவன் யாருன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு அதுக்கப்புறம் எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டா அன்விதா. ஆனா சாகர வரைக்கும் அவ வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசல. இப்படி தன்னோட பழைய நினைவுகள்லேயே மூழ்கி இருந்த அன்விதாவுக்கு இப்போ கண்கள்ல கண்ணீர் வழிந்தது. அன்விதாவோட கலங்கிய முகத்தை பார்த்த முதியவள், என்னாச்சு அன்விதா, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா, ஏமா இப்போ அழற அப்படின்னு கேட்டா. அப்பதான் சுயநினைவுக்கு வந்த அன்விதா கண்களை அழுத்தமா தொடச்சுக்கிட்டு, இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அத்வைத் பேரை பத்தி கேட்டீங்கல்ல, அந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்தேன். என்னோட அக்கா தான் குழந்தைக்கு இந்த பேரை வச்சாங்க அப்படிங்கிறதோட அந்த பேச்சை முடிச்சுக்கிட்டா அன்விதா. சரிம்மா, நீ குழந்தை எழுந்ததும் சாப்பிட்றதுக்கு கொடு, நான் இப்போ போயிட்டு சாயங்காலமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்று போனா அந்த முதியவள். பார்வதி அம்மா வெளில போனதும் வீட்டு வேலைகளெல்லாம் சீக்கிரமா முடிச்சா அன்விதா. அவ வேலைகளை முடிக்கவும் அத்வைத் எழவும் சரியா இருந்தது. அவனை மீண்டும் குளிப்பாட்டி புதிய உடைய போட்டு விட்டுட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டா. அவனுக்கு நல்லா பசி போல இருக்கு. நல்லா மிச்சம் வைக்காம சாப்பிட்டான். மீதி இருந்த உணவை அவளும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுக்கையில படுத்தா. காலையில நல்லா தூங்கினதுனாலோ என்னவோ அத்வைத் அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. அவன் கிட்ட இருக்கிற விளையாட்டு பொம்மைகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு படுக்கையில ஒரே அலப்பறை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்தவ, இப்ப தாண்டா எடுத்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் கீழே இழுத்து போட்டுட்டியா, எப்படியோ என்னை கொஞ்ச நேரம் தொல்லை பண்ணாம இருந்தா சரிதான் அப்படின்னு சொன்னவ அவனுக்கு பக்கத்திலேயே ஒரு தலகாணியை எடுத்து போட்டுட்டு அப்படியே படுத்தவ கண்ணு மூடி நல்லா தூங்கிட்டா. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு கண்ணு விழிச்சு பார்த்தவ பக்கத்துல அத்வைத் இல்லாத பார்த்து பயந்துட்டா. ஐயோ, என்ன இப்படி இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேனே அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டை தொழாவினா.
அது பெரிய வீடு இல்லை அப்படிங்கறனால ஈஸியா அத்வைத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது அவளால. ஹாலில் தான் இருந்தான். ஹாலில் எல்லா அத்தனை விளையாட்டு பொருட்களையும் குவிச்சுவன் எல்லா பொருட்களையும் வச்சு விளையாட ஆரம்பிச்சிருந்தான். அதை ஒரு நிமிஷம் நின்று ரசிச்சு பார்த்தா அன்விதா. தான் தூங்குவதை பார்த்து அவளை எழுப்பாம சமத்தா அவன் பாட்டுக்கு விளையாடின அத்வைத்தை பார்த்து அன்விதாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தன்னோட மகனை பெருமையோட பார்த்தவ ஓடி வந்து அவனை எடுத்துக்கிட்டு மார்போடு அணைச்சு நிறைய முத்தங்களை அவனுக்கு பரிசா கொடுத்தா. தன்னோட அம்மா எதுக்காக தங்கிட்ட ஓடி வந்து இவ்வளவு முத்தத்தை கொடுக்கறா அப்படிங்கிறது தெரியாத அத்வைத் மறுபடியும் அவளை இறுக அணைச்சு அவன் பங்குக்கு நிறைய முத்தங்களை அன்விதாவுக்கு கொடுத்தான். 2 பேரும் முத்தங்களை பரிசா மாறி மாறி கொடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சிரிச்சு விளையாடினாங்க. சாயங்காலமா லலிதா அவளை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தா. கொஞ்ச நேரம் குழந்தை கூட விளையாடின லலிதா, நல்லா யோசிச்சுட்டியா அன்விதா? நீ போக போற இடம் சாதாரண இடமா இல்ல. அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். அதுவும் நீ ஆதிரா மாதிரியே இருக்கியா? உன்னை சீக்கிரமா அடையாளம் கண்டுபிடிச்சிருவான் சைத்தன்யா. அப்படி கண்டுபிடிச்சிட்டா நீ அதுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப அவசியம். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப பெரிய இடம். காலேஜில் படிக்கும்போதே சைத்தன்யா பெரிய கார்ல தான் வந்து இறங்குவான். எனக்கே நிறைய விஷயங்கள்ல இப்பவும் குழப்பம் இருக்கு. அவன் எப்படி ஆதிராவை வழிய வந்து காதலிச்சான்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. இடையில என்ன நடந்து பிரிஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ சைத்தன்யாவை ஆதிரா காதலிச்ச விஷயம் உனக்கு தெரியாதுன்னு சொல்றியா அப்படின்னு நம்பாம கேட்டா அன்விதா. ஐயோ இல்ல இல்லன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது அன்விதா? நீ சொன்ன அப்புறம்தான் ஆதிராவோட குழந்தைக்கு அப்பா சைத்தன்யானே எனக்கு தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒருவேளை ஆதிராவோட சாவை நம்ம தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால அன்விதா கூர்மையா பார்த்தா. ஆதிரா என்கிட்ட நல்ல ஃப்ரெண்டா பழகுவா. ஆனா அவளுடைய பர்சனல் விஷயம் எப்பவுமே யார்கிட்டயுமே ஷேர் பண்ணவே மாட்டா. அவளை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அதுதான் இப்போ ரொம்ப பிரச்சனை போயிடுச்சு அப்படின்னு அன்விதா கிட்ட புலம்பிக்கிட்டே கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா லலிதா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மளிகை கடையிலிருந்து அத்தனை பொருட்களையும் வாங்கி கூச்சிருந்தாங்க. அதை அடுக்கினபடி லலிதா பேசிக்கிட்டே இருந்தா. அவ பேசுறதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டே இருந்த அன்விதா திரும்ப லலிதாவுக்கு எந்த பதிலும் சொல்லல. மௌனமாவே இருந்தா. அந்த மௌனத்தை பார்த்த லலிதா, என்னாச்சு அன்விதா? ஏதாவது பெரிய பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டா. எனக்கு தெரியல லலிதா. என்னை பொறுத்த வரைக்கும் அத்வைத்துக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கணும். அப்படி ஒரு பொண்ணை காதலிச்சு ஈஸியா ஏமாத்திட்டு போக முடியும்னா அவங்க எல்லாம் எதுக்கு டாக்டருக்கு படிக்கணும்? டாக்டர்னு புனிதமான தொழிலை படிச்சுட்டு இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு போறதெல்லாம் தப்பு இல்லையா? அதுவும் ஆதிரா தன் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கான்னு தெரியாமையா அவன் பிரிஞ்சு போயிருப்பான்னு நினைக்கிற? கண்டிப்பா ஆதிரா சொல்லியிருப்பா. அப்படி தெரிஞ்சும் அவளை விட்டு பிரிஞ்சிருக்கான்னா அவனை சும்மா விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்டா. சரி அன்விதா, நீ அப்படியே சைதன்யா கிட்ட போய் நியாயம் கேட்கிறேன்னே வச்சுக்கோ. உடனே அவன் அதை ஏத்துக்கலானா? அவனுக்கு ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா. அவளை நேரா பார்த்த அன்விதா, இத்தனை கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு எதுவுமே பதில் தெரியாது லலிதா. இதுக்கு முன்னாடி நான் சைத்தன்யாவை பார்த்ததே இல்லை. அவன் யாரு, எப்படி இருப்பான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அவனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் என்ன நடந்திருக்கு, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்கா, எதுவுமே எனக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு தேவை என்னோட அக்காவை வலிய வந்து அவன் ஏன் காதலிச்சு ஏமாத்தினான். ஆதிரா டைரிய அவ சாவுக்கு அப்புறம்தான் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல சைத்தன்யா தான் ஆதிராவை துரத்தி துரத்தி காதலிச்சதா எழுதியிருக்கா. அப்படி துரத்தி துரத்தி லவ் பண்ணவன் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சும் அவனுக்கு ஆதிராவை விட்டுட்டு போறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? பொண்ணுங்கன்னா அவ்வளவு சாதாரணமா போச்சா அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு பேசினா அன்விதா. உன் கோவம் எல்லாம் சரிதான் அன்வி, ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போய் அங்க நீ அவனை என்னதான் பண்ணுவ அப்படின்னு கேட்டா லலிதா. அந்த கேள்வியில மௌனம் சாதிச்சா அன்விதா. சைத்தன்யாவை பொறுத்த வரைக்கும் தான் அன்விதாங்கிறது தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் தான் ஆதிரா அப்படின்னு தான் நினைப்பான். தான் காதலிச்சு ஏமாத்தினவ தன் கண் முன்னாடியே வந்து நின்னா
அவனுக்கு எப்படி இருக்கும்? அதே ஹாஸ்பிட்டல்ல தினம் தினம் பார்க்கும்போது அவனுக்கு எப்படி வலிக்கும்? அவனுக்கு கொஞ்சம் குற்ற உணர்வு கூடவா இருக்காது? தான் ஆதிரா அப்படின்னதும் அவனா வந்து பேசுவான். அவன் மீண்டும் ஆதிராவை காதலிப்பான். ஏன்னா ஆதிராவை எப்படியெல்லாம் காதலிச்சு பழகியிருக்காங்கிறது அந்த டைரியில தெளிவா எழுதியிருந்தா ஆதிரா. சில பக்கங்களை படிக்கும்போது அவளுக்கே உடம்பெல்லாம் கூசி முகமெல்லாம் சூடாகி செவந்து போச்சு. அந்த அளவு காதல் மனனா இருந்தான் சைத்தன்யா. மீண்டும் அந்த காதல் வராமையா போகும்? அப்படி வரும்போது அவனுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு மனசுல நினைச்சா அன்விதா. ஆனா லலிதா கிட்ட இத பத்தி எல்லாம் அவ சொல்லவே இல்லை. அன்விதாவோட மௌனத்தை பார்த்த லலிதா, நீ ஏதோ பெரிய பிளான் பண்றடி, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுதுன்னா. ஆனா எதுவா இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ, அது மட்டும்தான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னவன், சரி எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குடி, நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல டியூட்டிக்கு வேற போகணும். நீ நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு, சரியா? நான் 2 நாள் கழிச்சு வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா லலிதா. லலிதா போன உடனே தனக்கும் அத்வைத்துக்கும் இரவு உணவை சமைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஹாலில் இருந்தபடி டிவியை உயிர்ப்பித்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தா அன்விதா. அப்போ திடீர்னு காலிங் பெல் ஓசை ஒலிக்க, பார்வதி அம்மா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சபடி ரிமோட்ல இருந்து டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு கதவை திறந்து பார்த்தா. ஆனா அங்க நின்னது பார்வதி அம்மா இல்ல.